ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலையில இருக்க திருவிழா தான் வந்திருக்கோம். இங்க இருக்க மக்கள் சாமியை பார்க்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம போய் கேட்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். இன்னைக்கு உங்களுக்கு திருவிழான்னு தெரியுமா? ஆமாம், நாங்கள் தூத்துக்குடியிலிருந்து திருவிழாவுக்கு வருது வழக்கம். பொங்கல் அன்னைக்கு காலையில் அங்கே பொங்கல் விட்டு முடிச்சுட்டு சாயந்தரம் போல் அங்கே வந்துடுவோம். வந்து காலையில் உள்ள தரிசனம் விட்டு அப்புறம் திருவுடல் தரிசனம் தாண்டி பார்த்துட்டு அப்புறம் மறுநாள் தான் மறுவுடலும் பார்ப்போம். மறுவுடல் ரொம்ப விசேஷம். இங்கே மறுவுடல் கோவில் உள்ள வச்சு நடக்கும். அதை வச்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் ஊருக்கு வருவீங்களா? வருஷந்தூர் வருவோம். இது கிட்டத்தட்ட 20 வருஷம் வந்துட்டு இருக்கோம். இதோட வந்து 20 வருஷம் ஆகுதுங்களா? வந்துட்டு இருக்கோம். சரி, ரொம்ப நன்றி ஐயா, நீங்கள் ரொம்ப அழகாக பேசுங்க. ரொம்ப நன்றி. ஆனால் திருவிழாங்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். சுவாமி நம்மளுக்காண்டி காட்சி கொடுக்க வர நல்லா சிறப்பாக இருக்கும். நல்லா சிறப்பாக தரிசனம் பண்ணலாம். சரி, நன்றி. வணக்கம். வணக்கம். நீங்கள் எங்கே திருவண்ணாமலை தானா? சொந்த ஊர் திருவண்ணாமலை தான். உங்கள் பெயர்? நடராஜன். நம்ம ஊரோட திருவிழா பற்றி சொல்ல முடியுமா? சொல்கிறேன். சிவனும் பார்வதியும் ஒன்றா இருந்தாங்க. ஒரு டைம் ஒன்றா இருக்கும்போது பிரிங்கி மகரிஷின்ட்டு ஒருத்தர் இருந்தார். அந்த ரிஷி என்ன பண்ணார், சிவனை மட்டும்தான் வணங்குவார். அப்போ அவர் சிவனை மட்டும் சுற்றி வரும்போது அம்மாவுக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்துட்ட பிறகு இவங்க கோவிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் சிவனை மட்டும் வணங்குங்க, என்ன வணங்குங்க அப்படின்ட்டு அவர் சக்தியெல்லாம் வாங்கிடுறாங்க. சக்தியெல்லாம் வாங்கிட்ட பிறகு அவர் ரொம்ப தளிச்சு ஆகிடுறாரு. உடம்புல சக்தி போயிட்ட பிறகு ஒன்றுமே இருக்காது. வைக்கணும்னா சிவன் என்ன பண்ணுறா, அவர் மூன்று கொடுத்து அவர் உதவி பண்ணார். அம்மாவுக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்துட்டு தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. அவங்களோட ஊடல் ஆகப்பட்டு தான் திருவுடல். இவங்க வந்து என்ன பண்ணா, அம்மா வந்து தனியாக சன்னதிக்கு போய் உட்காந்துருவாங்க. அண்ணா அவங்கள என்ன பண்ணுவார், மறுநாள் அங்கே போயிட்டு 2 பேருக்கு ஊடல் தேடணுன்ட்டு அவர் ஆடி பாடி அந்த ஊடல் தேட்டு மறுபடியும் அவர் கூட போய் ஒன்றா தேடுவாங்க. இது பேர் திருவுடல். அந்த ஊடல் நடக்கிறது போட்டு திருவுடல். இந்த தெருவுக்கு பேர் திருவுடல் வீதி. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு வந்து எதுவுமே தெரியாதுல்ல ஏன் வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா வணக்கம்மா. உங்கள் பேர்? பேர் தேவி, சிவதேவி. சிவதேவிங்களா? பேர்லேயே சிவன்? இல்லை, நான் ஒரு சைவ நெறியாளர். அதனால் எனக்கு வந்து அந்த சிவ பட்டம் கொடுத்துருக்காங்க. சிவதேவி. ரொம்ப சந்தோஷமா. நீங்கள் எந்த ஊருங்களா? இல்லை, சென்னை. சென்னை. அம்மா இன்னைக்கு இங்கே திருவுடல் நடக்குது, அதை பற்றி உங்களுக்கு இது வந்து நான் வர்றது இது 3வது வருஷம். எனக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் நான் இந்த சிவத்துக்குள்ளே இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை சொல்லுறேன். அவ்வளோதான். இது வந்து அம்மையும் அப்பாவும் வந்து சண்டை போட்டிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது வந்து, அப்பா வந்து அம்மாவை கூப்பிட வருவார். அம்மா என்ன செய்வாங்க, எப்போ நம்ம வீட்டில் நடக்குது இல்லையா, பெண்கள் கோச்சிக்கிட்டு போவோம் இல்லையா, என்னதான் இருந்தாலும் ஆண்கள் வந்தாலும் பெண்கள் இது பண்ணிட்டு அந்த மாதிரி அம்மா என்ன செய்வாங்க, கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. திருப்பி அம்மா வருவாங்க. அம்மா வரும்போது அப்பா கோச்சிக்கிட்டு போயிடுவார். இவங்க 2 பேருமே மாறி மாறி இருக்கும்போது இதுக்கு தான் திருவுடல். திருவுடல் ஊடல், ஏன்னா ஊடலாக இருப்பாங்க, அதனால திருவுடல். அப்போ வந்து சுந்தரர் வந்து அம்மாவையும் அப்பாவையும் சமாதானம் பண்ணுறாங்க. அப்போ வந்து சரின்னு சமாதானம் ஆயிடுறாங்க. சுந்தரர் பாட்டு பாடுவார். பாடி அவங்களுக்கு சமாதானம் பண்ணி அனுப்பிடுறாரு. இது திருவுடல். இது வந்து மறுநாள் வந்து கோவில் மறுவுடல். மறுவுடல். ஏன்னா அப்போ வந்து 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க. ஏன்னா இங்கே சுந்தரர் சமாதானம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதனால அது சமாதானம் ஆயிடுவாங்க. அப்போ வந்து ஒன்றாயிட்டு அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிட்டு அம்மாவும் அப்பாவும் சமாதானம் ஆயிடுவாங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா. என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. அம்மா வணக்கம்மா. அம்மா உங்கள் பேர்? சுந்தரி. சுந்தரி. அம்மா நீங்கள் எந்த ஊருங்களா? சென்னை, மெட்ராஸில். சென்னைங்களா? அம்மா இன்னைக்கு நம்ம ஊரில் திருவுடல் நடக்குது, அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். இது ரொம்ப வருஷமாக நடக்குது. நானே 10 வருஷமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். இது இப்போ திருவுடல் நடக்கும். சரிங்க.
நாளைக்கு மறு ஊடலுங்கிறது கோயிலுக்குள்ளே நடக்கும். கோயிலுக்குள்ளே அது இடம் கம்மிங்கிறதுனால கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். அதாவது நிறைய கூட்டம், அது எங்கே எப்படிலாம் வருவாங்கன்னே தெரியாது. கோயிலுமே அடைச்சி இப்போ நாளைக்கெல்லாம் எப்படி போக போகிறோங்கிறதே தெரியல. நாங்கள் வந்து முற்றோதல் பண்ணுறோன்னு அங்கே போய் முன்னாடி உட்காந்துருவோம். காலையிலே 7 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துருவோம். 1:30 மணிக்கும் முடியலாம், 4 மணிக்கும் ஆகலாம், சொல்ல முடியாது. ஆனால் இதை பார்க்கறதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வரோம். ஆனால் இது வந்து போனோம்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 1 வருஷம் வரைக்கும் இந்த சந்தோஷம் எங்களுக்கு நிலைக்கும். அழகாக சொன்னீங்க. நமச்சிவாயம். ஹாய்க்கா, உங்கள் நேம்? என் பேர் சுதர்ஷனா செல்லம். உங்கள் நேட்டிவ்? என்னுடைய நேட்டிவ் தூத்துக்குடி, பட் கரண்ட்டாக இப்போ சென்னையில் தான் இருக்கு. ஓகே, யூ ஸோ லக்கி. நீங்கள் இந்த டைமில் வந்து கரெக்டாக வந்திருக்கீங்க. முன்னாடி தெரியுமா இல்லை த ஃபர்ஸ்ட் டைம் இது வர்றது. திருடல் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? நோ ஐடியா, பட் இப்போ தான் லோக்கல்ஸ் கேட்டு இப்போ தான் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. சரி, ஓகே. நீங்கள் வந்து இப்போ எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அதை பற்றி நான் சொல்ல முடியுமா? யார் கரெக்டான ஸ்டோரி தெரியல, ஒரு சின்ன ஊழல் காட்சி, ஸ்மால் ஃபைட் மாதிரி ஓகே. நீங்கள் இப்போ சொல்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து பார்த்து வந்து பாருங்க எப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம், உங்கள் பேர்மா? என் பேர் திலகவதி. உங்கள் பேர்ப்பா? மதியழகன். நீங்கள் எங்கம்மா? இங்கே தானா? காஞ்சிபுரம். காஞ்சிபுரமா? சரிம்மா, நம்ம திருடல் பற்றி சொல்ல முடியுங்களா? திருடல் வந்து நான் 40 வருஷமாக நான் வரேன். அண்ணாமலையார் உண்ணாமலையமா பார்ப்பேன். அவங்க என்ன நினைக்கிறோம் கரெக்டாக அவங்க நடத்தி வைக்கிறாங்க. எனக்கு காலையில் கூட அண்ணாமலையார் பார்க்க போனேன். நேராக அவர் இட்டுமே நேராக வந்து விட்டுறாரு. திருவுடலில் பார்த்தா நமக்கு மறுபிறவி இல்லை. அதனால திருவுடல் 40 வருஷம் நான் வந்து பார்க்குறேன். அண்ணாமலையார் நம்மளை கைவிட மாட்டார். சரி, அதை பற்றி சொல்கிறீங்களாம்மா? ஏன் வந்து நடக்குது அதை பற்றி சொல்ல முடியுங்களா? நீங்கள் சொல்லுங்கப்பா, ஏன் திருடல் நடக்குது? மெய்யன்பர்களுக்கு வணக்கம். திருவுடல் என்பது இந்த தை மாதத்தில் நடக்கிற ஒரு பெருவிழா. இது 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். 10வது நாள் தான் இந்த நிறைவிழா வந்து நடைபெறுகிறது. விருங்கி மகரிஷி என்ற மகரிஷி அவதரித்து அவர் அண்ணாமலையாரை கைலாயத்திலே தினம் வண்டு ரூபத்திலே சென்று தரிசனம் செய்து வந்தார். அது உண்ணாமலை தாய் பக்கத்திலே இருந்த பொழுது அண்ணாமலையாரை மட்டும் வணங்கி செல்கிறார்களே, என்னை ஏன் வணங்கலை என்று கேட்டபொழுது அவன் என்னுடைய தீவிர பக்தன், அதனால் அவன் என்னை மட்டும் வணங்கி செல்கிறான், இதை நீ பெரிதாக எடுத்து சொல்ல வேண்டாம் என்று உண்ணாமலை தாயிடையே சொல்லி வைத்தார். ஆனால் அம்மா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தங்களை மட்டும் பார்த்துவிட்டு செல்வதால் அவர் என் சக்தி இல்லாமல் எப்படி பார்க்க முடியும் என்று எண்ணி அவர் வண்டு ரூபத்திலிருந்து மனித ரூபத்திலே பூலோகத்திலே மாறி அவர் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய சக்தி முழுவதையும் தாயானவர் எடுத்துக்கொண்டார் உண்ணாமலை தாய். அதனால் சக்தியற்ற அவர் கீழே விழ சென்ற பொழுது ஈஸ்வரர் அவருக்கு 3வது கால் ஒன்றை தந்து அவரை தரையிலே விழாமல் தாங்கிக் கொண்டார். அதனால் பிரிங்கி மகரிஷிக்கு முக்கால முனிவர் என்று ஒரு பெயர் வந்தது. அதன் பிறகு அவருக்கு நாம் உரிய காலம் வந்துவிட்டது, எனவே அவருக்கு மோட்சம் தர வேண்டும் என்று பூலோகத்திற்காக தாயை அழைத்த பொழுது தாயானவள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. உண்ணாமலை தாய், என்னை மதிக்காமல் சென்றவனுக்கு நீங்கள் வந்து தரிசனம் கொடுக்கக்கூடாது என்று அவர் முறையிட்டார். அதனுடைய விளைவுதான் இந்த காட்சி தர வேண்டும் என்று அன்னை வேண்டிய போது காட்சி தர மறுத்து அவரோடு ஊழல் செய்வதுதான் இந்த திரு ஊழல். இந்த ஊழலை தீர்ப்பதற்காக அவருடைய உற்ற தோழனான சுந்தரரை அழைத்து அதற்காக தூது செல்கிறார். அந்த தூது சென்ற பொழுது அந்த தூது மூலியமாக அன்னையை சமாதானப்படுத்த பொழுது சமாதானப்படுத்த முடியவில்லை. எனவே அவர் நான் காட்சி கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலையார் பிரிங்கி மகரிஷி காட்சி கொடுக்க சென்று விட்டார். தாயானவர் கோபித்து கொண்டு அம்மா கோயிலுக்கு திரும்பி விடுகிறார்கள். அதே போல சுந்தரரும் கோயிலுக்கு திரும்பி விடுகிறார். தாய்க்கு உண்ணாமலை தாய்க்கு ஒரு பிறவியிலே செம்பட வெள்ளத்திலே பிறந்ததால் அவருடைய அந்த இனத்தை சேர்ந்த சகோதரரை அழைத்து என்னுடைய பேச்சை கேட்காமல் அண்ணாமலையார் சென்று என்னுடைய கணவர் செல்வதால்
அவர் அணிந்திருக்கிற நகை அனைத்தையும் அபகரித்து கொண்டு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அவருடைய கூட பிறந்தவர்கள் அந்த பிறவியிலே கூட பிறந்தவர்கள் அவர்களும் சென்று அண்ணாமலையார் மலை சுற்ற வழியிலே இப்பொழுதும் பிரிங்கி மகரிஷிக்கு தனியாக கோயில் இருக்கிறது. அங்கே காட்சி கொடுக்க செல்லும் பொழுது இவர்கள் திருடனை போல சென்று அந்த நகையை அபகரித்து கொண்டு வந்துவிடுகிறார்கள். அந்த நகையை தாய் பெற்றுக்கொண்டு இவர் காட்சி கொடுத்துவிட்டு திரும்பி கோயிலுக்கு வருகின்ற பொழுது அன்னையாவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தாய், எப்பொழுது என் பேச்சை மீறி நீங்கள் வெளியில் சென்றீர்களோ நீங்கள் உள்ளே வரக்கூடாது, மேலும் நீங்கள் நகையோடு தான் நீங்கள் உள்ளே வர வேண்டும் என்று சொல்கிறார். இந்த நிகழ்ச்சி இன்றைய தினத்துக்கு மறுநாள் கோயிலிலே அந்த ஊடல் நடைபெறுகிறது. உற்சவமூர்த்தி இடத்திலே நடைபெறுகிறது. அதன் பிறகு தாயானவர்களே நான் நகை உனக்கு செலுத்திவிடேன் என்று அண்ணாமலையார் சொன்ன பிறகு நான் பிச்சாண்டவராக நான் சென்று இந்த இழந்த நகையை நான் உங்களுக்கு சேர்த்து விடுகிறேன் என்று சொன்ன பிறகுதான் திருப்பி கோயிலிலே அழைத்து. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓம் சிவாய நமச்சிவாய ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நமச்சிவாய ஓம் சிவாய சங்கரா சசிதரணி சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ மகேஸ்வரா சிவ மகேஸ்வரா சிவ மகேஸ்வரா சாய்ராம் சிவ மகேஸ்வரா சிவ சங்கரா மகாதேவா சதா சிவா சதா சிவா மகாதேவா கைலாசவாச மகாதேவா கைலாசவாச மகாதேவா கைலாசவாச சதா சிவா சதா சிவா மகாதேவா மகாதேவா சதா. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா, உங்க பெயருங்க ஐயா? என் பேர் கே பாபு. நீங்க எங்க இருந்து வரீங்க? பள்ளிகொண்டான் அப்படிங்களா? இந்த திருவிழா பத்தி சொல்ல முடியுங்களா ஐயா? போன வருஷம் தான் வந்துருக்கேன். பரவாயில்ல, சாமியெல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. வருஷம் வருஷம் வரணும்னு எனக்கு தோணுது. இது பண்ணாத தெரியல. சரிங்க ஐயா, சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம்மா, உங்கள் பெயருங்கம்மா? என் பேர் உமா மகேஸ்வரி. நீங்கள் எங்கேருந்துமா வரீங்க? நான் சென்னையிலேருந்து வரேன். நான் பிறந்து வளர்ந்ததுலாம் இங்கே தான். எவ்ரி இயர் நாங்கள் இதுக்கு வந்துடுவோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இங்கேயே பிறந்தே வளர்ந்ததுனால இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நடக்கிறீங்க வந்து இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. இது வந்து திருவூடல் அப்படின்னு பேர். இது வந்து நம்மளுக்குள்ள சாதாரண மனுஷங்களுக்குள்ள சண்டை நடந்தால் அது பேர் ஊடல். சாமிக்கு அம்மையப்பனுக்கு சண்டை நடந்தால் அது பேர் திருவூடல். இது எதனால இந்த திருவுடல் அப்படின்னா கிரிவல பாதையில் பிருகு மகர்ஷின்னு ஒரு மகர்ஷி இருக்கார். அந்த மகர்ஷி வந்து சாமியை மட்டும்தான் நமஸ்காரம் பண்ணுவார், சாமியை மட்டும்தான் பூஜிப்பார். அவர் வந்து இவர் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அர்த்தநாரீஸ்வரராக சுவாமி அம்பாள் இருந்தாங்க. அப்பயும் ஒரு வண்டா மாறி சுற்றி சுவாமி அம்பாளை தொலைச்சிட்டு வெளியில் வந்துட்டார். ஸோ சுவாமியை மட்டுமே தான் அவர் வந்து வணங்குவார். அவருக்கு வந்து காட்சி கொடுக்கறதுக்காக வேண்டி சுவாமி வந்து நான் மட்டும் போய் கிரிவல பாதையில் இருக்கிற பிருகு மகரிஷிக்கு காட்சி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அம்பாள் வந்து நானும் வருவேன், நான் இல்லாமல் நீங்கள் எப்படி, அதனால் நானும் வருவேன், இந்த 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 தலைமை அர்த்தநாரீஸ்வரர் தலைமை தான், நானும் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுந்தரமூர்த்தி ரெண்டு பேருக்கும் இல்லை, அவங்க ரெண்டு பேருக்கும் தூது போகிறார். வேண்டாம், சமாதானம் ஆகிடுங்க, அவங்க மட்டும் போட்டோம், நீங்கள் எங்கே இருங்க. ஆனால் அவர் கேட்க மாட்டார். பிருகு மகரிஷிக்காக வேண்டி அவர் மட்டுமே போய் பண்ணிடுவார். அம்மா வந்து கோச்சுக்கிட்டு அப்பீத்த குச்சி அவங்க கோச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ளே போயிடுவாங்க. இது சுற்றி வரும்போது இவங்க தனியாக போயிட்டாங்களே அப்படின்றதுக்காக தானே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி நகையெல்லாம் வேற அம்மா வந்து திருடி வாங்கிக்குவாங்க. அதனால நகையே இல்லாமல் கோயிலுக்குள்ளே வருவாங்க. அப்போ கோயிலுக்குள்ளே மறுநாளும் அவங்க முன்னாடி அந்த நடனம் ஆடி கூட்டிக்கிறாங்க. ஆனாலும் காணாம போன நகைக்காக அவர் திருப்பியும் வெளியில அனுப்பிச்சு நகையெல்லாம் எடுத்து அது சாதாரண சண்டை. ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. சரிங்க. வணக்கம், உங்க பெயர்? ராஜாராம். நீங்க இங்கே தானே? நம்ம திருவிழா பத்தி சொல்ல முடியுங்களா? ஏன் வந்து நடக்குது அதை பத்தி சொல்ல முடியுங்களா? திருவிழா
தெய்வத்திற்கும் சண்டை தான். சுவாமி ஏன் தலையில் கங்கை வைத்திருக்கிறார் என்பது அம்பாளுக்கு ஒரு கோபம். அதன்படி சாமியும் அம்பாளும் ஆடுவது வழக்கம், வருஷா வருஷம் நடக்கிறது. பொதுவாக சுவாமியின் திருவிளையாடல் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். 64 திருவிளையாடல் மதுரையில் நடந்திருக்கிறது. அதன் போல ஒரு திருவிளையாடலாக இதையும் எடுத்துக்கொள்ளலாம். சுவாமி இப்பொழுது இந்த சமயத்தில் அம்பாளுடன் நம்ம காட்சி தருகிறார் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். அவருக்கு இருவரும் நம்மளை ஆட்கொள்வதற்காக இந்த ஊடலாக நடந்திருக்கிறார். வாஸ்தவப்படி இது ஒரு விளையாட்டு மாதிரி தான். இதன்படி சுவாமி இப்பொழுது சுவாமியும் அம்பாலும் ஆடவிருக்கிறார்கள். இப்போது சுவாமி அம்பாலும் ஆடவிருக்கிறார்கள். இப்பொழுது ஆடிவிட்டு 3 சுற்று இன்றைக்கு 3 சுற்று சுற்றுவார். ஆடிவிட்டு நாளைக்கு மறுவுடல் சுவாமி குமரகோயில் என்று உட்கார்ந்து விடுவார். குமரகோயில் என்கிற கோயில் உட்கார்ந்து விடுவார். நாளைக்கு சுவாமி மறுபடியும் 3 தடவை இப்படி சுற்றி சுற்றி வருவார்கள். சுவாமி அம்பாள் இன்றைக்கு நாளை மறுவுடல் சுவாமி சண்டையிட்டதற்காக அம்பாள் கோபத்துடன் சன்னதியை சாற்றி கொண்டு விடுவார்கள். அப்புறம் சுவாமி ஆனந்த சிரிப்பு மூட்டும்படி தாண்டவத்தை ஆடுவார். அது ஒரு தாண்டவம் ஆடி அப்புறம் அம்பாள் கதவை திறந்து சுவாமியை மறுபடியும் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது இது ஒரு வழக்கம், உற்சவம். வருடம் நடந்து இருக்கிறது. எல்லாரும் கலந்து அபீட்டுக்கு சாம்பா அருணாச்சலேஸ்வரர் அருளை பெற்றிருந்து எல்லாரும் நீடோடி வாழ வேண்டும். ஐயா வணக்கம் ஐயா, உங்கள் பேர்? பேர் பாபு. ஐயா நீங்கள் இந்த ஊருங்களா வெளியூர்? ஆமாம், லோக்கல். ஐயா இது எத்தனை ஃபஸ்ட் ஐயா வணக்கம் ஐயா, உங்கள் பேர்? பாபு. அப்பா உங்கள் பேர்? ரேஷ். அம்மா உங்கள் பேர்? ஐயா நீங்கள் திருவண்ணாமலை தான்? நாங்கள் திருவண்ணாமலையில் இருக்கோம். ஓகே. நான் படிக்கும் போது இதுக்கு வரோம், திருவிடல் வரும். திருவிடல் வருஷம் காணும் பொங்கல் அன்னைக்கு காத்தால சாமி உற்சவம் 3 சுற்றி மாடவதியை சுற்றி வரும். 3ஆவது சுற்று முடிஞ்சதும் திருவிடல் வரும். திருவண்ணாமலை நகர பேருந்தில் இருக்கிற வியாபாரிங்க மற்றும் பொதுமக்கள், வில்லேஜில் இருக்கிற பொதுமக்கள்லாம் இந்த கண்கொள்ளா காட்சியை, இந்த அண்ணாமலையார் உற்சவத்தையும் திருவிடலையும் எல்லாம் சாமியை வேண்டிக்கணும், எல்லாம் ரசித்து கும்பிட்டு முடிஞ்சதும் எல்லாம் கிளம்பிடுவோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நமசிவாய. அம்மா வணக்கம்மா, உங்கள் பேர்? ஐயா வணக்கம் ஐயா. மோகன். என் பேர் மோகன். ஐயா நீங்கள் எந்த ஊருக்கு? திருவண்ணாமலை தான். இது நம்ம ஊரில் அதை பற்றி பிருங்கி முனிவருடைய ஒரு வரலாறு. அண்ணாமலையாரும் சேர்ந்து இருந்து ஒரு பிருங்கி முனிவர் வரலாறு கொண்டு வர நடுவில் போகக்கூடாது, கட்டி பிடிச்சின்னு இருப்பாங்க. அதனால் அவர் வண்டு ஊருக்கு சுற்றி வருவாங்க. இதுதான் அந்த திருவள்ளுவரை பற்றி ஒரு வரலாறு. இது முடிஞ்சவொடனே கோயிலுக்கு போவாங்க. கோயில் அம்பாள் விட மாட்டான். மறுநாள் இது ஊடலை மறுபடியும் போயிடும். குமர கோயிலுக்கு நாளை கிரிவலம் வருவாங்க. சரிங்க. பிருங்கி முனிவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததுக்காக கிரிவலத்துக்கு போவார். சரிங்க. அங்கே 3 கால சித்தர்னு பேர் அவர் பேர். சரிங்க ஐயா. அவருக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. இதுதான் இந்த தலத்தோட வரலாறு. இதை பார்க்குறவங்க மறுபடியும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். நமசிவாய. என் பேர் மீனாட்சி. மீனாட்சி. கோயில்பட்டில் இருந்து வந்திருக்கோம். ஐயா உங்கள் பேர்? கார்த்திக்குமார். அம்மா உங்கள் பேர்? கீர்த்திகா. என்ன படிக்கிறீங்க? 8th standard. அம்மா உங்கள் பேர்? பூஜா. 10th standard. ராஜலட்சுமி. தமிழ்மணி. என்ன ஊருங்களா நீங்கள்? இல்லை, சிவகாசி. நாங்கள் சிவகாசி. சிவகாசியிலேருந்து ஐயா பார்க்க வந்திருக்கோம். அப்படிங்களாம்மா?
நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த திருவிழாவை பார்த்துருக்கோம். சிவகாசி நாடார் மடத்தில் அந்த பார்த்தோம். ஐயாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதான் திருவிழா. இதோட ஐதீகம் என்னன்னு பார்த்தா ஐயா வந்து கங்கையே தலைமையில சூடிக்குவாரு. அத கங்கை வந்து ஆணவத்துல உனக்காக இடபாகத்தை தான் கொடுத்தாரு, எனக்கு தலைமையிலேயே இடம் கொடுத்தாருன்னு சொல்லிடுவாங்க. அதனாலதான் அம்பாள் வந்து ஐயா கூட சண்டை போடுவாங்க. இது வருஷம் பொங்கலுக்கு மறுநாள் நடக்கும். நீங்களும் வருஷம் வந்து பார்ப்பீங்களா? ஆமா, கொரோனா வந்ததுனால ஒரு 3-4 வருஷமா வரல, இல்லைன்னா வருவோம். ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க. நமஸ்காரம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்கள் பேர்? பார்த்திபன். திருவண்ணாமலை சேர்ந்தவங்க நான். இன்னைக்கு நடக்குது திருவுடல் மகோத்சவம்னு சொல்கிறோம். திருவுடலுக்கு 2 பேர் சாமிக்குள்ள ஊடல்னு சொல்லி ஊடல் இல்லை, நம்ம தான் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு உதாரணமாக நடக்கிற விழா இது. பக்தி பரவசத்தோடு கும்பிடணும் அப்படின்றது தான். அம்மா உங்கள் பேருமா? லதா பார்த்திபன். சொல்லுங்கள். நமச்சிவாயம். திருவுடல் வந்து ரொம்ப இந்த இடத்துக்கு ரொம்ப விசேஷமான ஒரு தளத்தில் நடக்கிற ஒரு விழா. இதை பார்க்குறவங்களுக்கு வந்து மறுஜென்மம் இல்லைன்னு சொல்லுவாங்க. திருவுடல் பார்த்தவங்க மறுவுடல் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் இதை பார்க்குறது வந்து ரொம்ப 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 ஒரு புனிதமான ஒரு விழா இது. இது எல்லாரும் கண்டுகளித்து சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஈசன் அருள் கிடைக்கணுன்றது நம்ம பிரார்த்தனைங்க. ரொம்ப சந்தோஷமாக. திருச்சிற்றம்பலம். நமசிவாயம்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நமசிவாயம். அம்மா வணக்கம்மா, உங்கள் பேர்? இந்திரன். அம்மா உங்கள் பேர்? பிருந்தா. பிருந்தா. ஐயா உங்கள் பேர்? அம்மா நீங்கள் எந்த ஊருங்களா வெளியூருங்களா? இந்த ஊர் தான். இந்த ஊருங்களா? ஐயா நீங்கள்? ஐயா அம்மா நீங்கள் எத்தனை முறை இந்த திருவுடல் பார்த்து? நாங்கள் சின்ன வயசுலேருந்து வருஷத்துக்கு வருவோம். அண்ணாமலையார் தான் எங்களுக்கு அவ்வளோ ஸ்பெஷல். இந்த ஊர் திருவண்ணாமலைன்னா அண்ணாமலை தானே, அதனால எங்களுக்கு அண்ணாமலை ரொம்ப ஸ்பெஷல். சரிங்க ஐயா, நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள். உனக்கு திருவண்ணாமலை பற்றி எப்படி? எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. சரிங்க ரொம்ப. ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள். திருவுடல் 27 வருஷமா திருவண்ணாமலையில் தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். 27 வருஷமா இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க. எனக்கு அண்ணாமலையார்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப அழகாக சொல்லுங்கள். நமசிவாயம். ஐயா வணக்கம் ஐயா, உங்கள் பேர்? பிரசாந்த். பிரசாந்த். திருவுடல் நீங்கள் எப்படி நடந்தது? திருவுடல் அம்பாள் சுவாமிக்கான ஊடல் விஷயத்தை பார்க்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது இந்த உடல் பார்த்துட்டு மறுநாள் நாளைக்கு கூடலையும் பார்க்கணும், அது ரொம்ப விசேஷம். காரணம் என்னன்னாக்கா, நமக்கு சொல்லக்கூடிய தத்துவம் என்னன்னாக்கா, அம்பாள் அவங்க சாதாரணமாக ஆள் கிடையாது. அம்பாளுடைய இதுக்கு சுவாமியே கட்டுப்பட்டவருங்கிறத இந்த திருவுடலில் அம்பாள் புரிய வைக்கிறாங்க சுவாமிக்கு. அது யாருக்காக இருந்தாலும் ஒரு பெண்ணை மறைச்சி வச்சுருக்கிறதுனா எந்த பெண்ணுக்கும் கோவம் இல்லையா? அதுக்காக இன்றைக்கி சுந்தரரை சமாதானம் பேச சொல்லி அனுப்புகிறார். இந்த திருவுடலில் எவ்வளோ பெரிய விசேஷங்கள் என்னன்னாக்கா, எல்லாமே ஒரு தத்துவமாக தான் சொல்கிறது. கணவன் மனைவிக்குள்ளார எந்த பெரிய சண்டை வந்தாலும் அந்த சண்டையில் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி திருவுடலை நடத்தி நாளைக்கு மறு உடல் நடத்தி காமிப்பாங்க. யாருமே கணவன் மனைவி 2 பேருமே சரி சமந்தான். யாரும் யாருக்காகவும் ஈகோ பார்த்துக்கிட்டு நாளைக்கு நீ பெருசா நான் பெருசா நிற்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை சுவாமியே நடத்தி காமிச்சு எனக்காக அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறதும் அவங்களுக்காக நான் இறங்கி போகிறதும் இதுதான் யதார்த்தமான வாழ்க்கைங்கிறத புரிய வைக்கிறதுக்காக நடத்தக்கூடிய திருவுடல் தான் இது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த ஊருங்களா? விழுப்புரம். விழுப்புரம். எத்தனை வருஷமாக வந்துட்டு? திருவுடல் ரொம்ப வருஷமாகவே பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நமஸ்காரம். ஐயா வணக்கம் ஐயா, உங்கள் பேர்? அருள் பிரகாஷ். அருள் பிரகாஷ்ங்களா? அம்மா உங்கள் பேர்? ஆர்விஸ்ரீ. ஐயா திருவள்ளூரில் எப்படி இருந்தது? ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐயனை தரிசனத்துக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த தடவை தான் வந்து 3 தடவையும் நாங்கள் வந்து திருவுடல் பார்த்தேங்க. இப்போ வந்து சுந்தரர் அந்த தூதுக்காக நின்றுட்டுருக்குறோம், அதையும் தரிசனம் பண்ணுவோம் சார். அம்மா உங்களுக்கு எப்படி இருந்தது? இது வரைக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த ஊர் தாங்களா? திருவண்ணாமலை. ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். ஓம் நமஸ்காரம். வணக்கம். இப்போ உங்கள் பேர்? சுமன். சுமன். உங்கள் பேர்? தரணீஸ்வர். தரணீஸ்வர். கமலேஷ். திருவுடல் எப்படி இருந்தது? சிறப்பாக இருந்துச்சு. நிறைய கூட்டம் பார்த்தோம். இந்த வருஷம் தான் நான் வரேன், ஃபஸ்ட் டைமு அதிகமான கூட்டத்தை பார்த்தேன். எந்த ஊர் நீங்கள்? நாங்கள் இதே ஊர் தான். இதே ஊர் தாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள்? இது வந்து திருவுடல்ன்றதை விட இன்னொரு தீபாவளி இந்த மக்களுக்கு. எல்லா
தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துலேயும் தீபாவளி அப்புறம் தீபன்றதை நார்மலாக ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. தீபம் வந்து இங்கே பார்த்துருப்பீங்க எல்லாமே 10 நாள் திருவிழா எப்படி ஜகஜோதியாக நடக்கும்னு. இப்போ திருவுடல் பார்க்குறீங்க பாருங்கள், இன்றைக்கி திருவுடல், நாளைக்கு மறுவுடல், மனசுத்தரத்து, தீர்த்த வரி எல்லாமே இங்கே நடக்கும். எல்லா மக்களும் சொல்லுவாங்க தீபாவளி இந்த வருஷம் போச்சுன்னா அடுத்த வருஷம். எங்களுக்கு அப்படிலாம் இல்லை. தீபாவளி முடிஞ்சா அடுத்த தீபம், அடுத்த திருவுடல், அடுத்தது ஆணி திருமஞ்சம், அப்படி போயிட்டே இருக்காங்க. தீபாவளிக்கும் எங்களுக்கும் இடைவெளியே இல்லை. அந்த மாதிரி தான் இந்த திருவண்ணாமலை. எப்படி மதுரை வந்து நம்ம கோவில் நகரம்னு சொல்கிறோமோ, திருவண்ணாமலை வந்து கோவில் நகரம் இல்லை, திருவிழாக்களுக்கு எப்படி சொல்கிறது, பேர் போன நகரம்னு சொல்லுவான். அப்பரர், சுந்தரர், மாணிக்க வாசகர், அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். இப்போ வந்து எல்லா ஒரு கோவிலுக்கும் போவோம், கோவிலுக்கு போனால் தான் தரிசனம் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் முக்தி கிடைக்கும், அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனால் இந்த திருவண்ணாமலை மட்டும் தான் நினச்சாலே முக்தின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே வேணா இருக்கலாம், ஒன்று நான் பார்க்க வரணுமே, எனக்கு டைம் வேணும், என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையை நீங்கள் ஒரு தடவை நினச்சிட்டாலே உங்களை கூப்பிட்டு வரவர். அந்த அளவுக்கு சிறப்பானது இது திருவண்ணாமலை. வயசு என்னோட வயது வந்து 17. ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, ரொம்ப அழகாக பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் 3 இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன். நானும் திருவண்ணாமலை தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த திருவிழா தான். அப்புறம் 2 நாள் நடக்கும் இந்த திருவிழா. 3ஆம் நாள் வந்து தீர்த்தவாரி நடக்கும். ஃபஸ்ட்டு டே வந்து திருவுடல் நடக்கும், செகண்ட் டே வந்து மறுவுடல் நடக்கும், அடுத்த நாள் வந்து தீர்த்தவாரி நடக்கும். இது நடுவில் இதுக்கு என்னன்னா அம்மனுக்கும் ஐயாவுக்கும் நடுவில் சண்டை, அதை வந்து மறுவுடலில் தீர்த்து வைப்பாங்க. இது நடுவில் சுந்தரர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அம்மனுக்கும் ஐயாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு. இது என்னன்னா திருக்கடல்னு சொல்லணும். திரு வந்து 2 சாமியை குறிக்கும், கடல் என்பது பக்த வெள்ளத்தை குறிக்கும். திருக்கடல்னு சொல்லலாம், திரு உடல்னு சொல்லலாம். ஏன்னா உடல் வாத்தியத்தை வாசிக்கிறாங்க, திரு உடல்னு சொல்லலாம். இது உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஆன்மீக இதுவாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாய். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, உங்கள் பேர்? என் பேர் டாக்டர் சரவணன். ஐயா உங்கள் பேர்? ஸ்ரீனிவாஸ். ஸ்ரீனிவாஸ். ஐயா நீங்கள் இந்த ஊர் தாங்களா? தாம்பரம். சரிங்க. சென்னை காலேஜில் வைஸ் பிரின்சிபலாக இருக்கேன். சரிங்க. பாரத் யூனிவர்சிட்டி. சரிங்க. இது திருவுடலுக்கு விசேஷம் வருவீங்களா? இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு டைம். திருவண்ணாமலைக்கு நிறைய டைம் வந்திருக்கேன். திருவுடல் நிகழ்ச்சிக்கு வர்றது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ அது கூட என்னோடய ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாசன், அவன் தான் என்னை வற்புறுத்தி இங்கே கூப்பிட்டு வந்தது. ஸோ இல்லைனா உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை நான் மிஸ் உண்மையிலே ரொம்ப நம்ம பேப்பரில் படித்து நோட் புக்கில் படிச்சிருந்தோ புக்கில் படித்ததாக இருந்தது. அதை நேரில் பார்க்கும்போது அம்மன் வந்து சிவன்கிட்ட கோச்சிக்கிட்டு போகிறதாகட்டும், அதை சமாதானப்படுத்துறதுக்கு சுந்தரன் வர்றதாகட்டும், உண்மையிலே நேரில் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. அது பேப்பரில் படிக்கும்போது புக்கில் படிக்கும்போது இருக்கிற உற்சாகத்தை விட நேரில் பார்க்கும்போது நிச்சயமாக வித்தியாசமாக இருக்குது. எல்லாருமே இப்போ தான் எனக்கு இது தெரு பேர், இதனால தான் திருவிழா வந்தது, வித்தியாசமான ஒரு. அதனால் அதை எப்போவுமே யூஸ்வலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற சண்டை அதை சமாதானப்படுத்துறதுக்கு வருது. ஸோ சுந்தரர் அவர் வந்து அவரோட சுந்தர இதில் பேசி இவங்க அதை சமாதானப்படுத்துறதாகட்டும், இல்லை இங்கே உமையாள் பக்கத்தில் இருந்துக்கிட்டு உமையாள் கோச்சிக்கிட்டு போகிறதாகட்டும் இருக்கட்டும், அவங்க கோச்சிட்டு போகிறதுக்கு சமாதானப்படுத்த வந்த சுந்தரரை சிவன்கிட்ட பேசி அண்ணாமலையார் அவர்கிட்ட வந்து பேசுகிறதாகட்டும், அவர் இன்னைக்கு இதுக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்ட பிறகு கூட இவர் மலைய கிரிவலை வந்து நாளைக்கு இதில் வந்து ஊடல் நிகழ்ச்சி திருப்பி கோயிலுக்குள்ளே நடக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். உண்மையிலே இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி, ஒரு மயிர்கூச்செறிய நிகழ்ச்சி. ரொம்ப எப்படி இருந்தது? நான் முன்னாடியே நிறைய டைம் பார்த்துருக்கேன். சரிங்க. திருவுடல் பார்த்தா மறுவுடல் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் வருவேன். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஸோ இது திருவுடல், மறுவுடல் நாளைக்கு கோயிலுக்குள்ளே அது நான் பார்த்துருக்கேன். இல்லை அதுவும் நல்லா இருக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப பக்தியாக பயணம் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். நன்றி. நன்றி. தேங்க்யூ. அம்மா வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் மணிமேகலை. மணிமேகலை. அம்மா உங்கள் பேர்? ரமணி. ரமணி. அம்மா நீங்கள் இந்த ஊருங்களா? நாங்கள் படவேடுங்க. படவேடுங்களா? அம்மா நீங்கள்? வேலூர் அடியம்படி. வேலூர். இந்த திருவுடலுக்காக வந்தீங்களாம்மா? ஆமாம். எத்தனை வருஷம் வரீங்க? இப்போ தான் முதல் முறையாக வரும். அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஃபீல் எப்படி ஆச்சு? உங்களுக்கு ஃபீல் எப்படி ஆச்சுன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சிது வந்ததால். அதுக்கப்புறம் என்னையே மறந்து சில பதிகங்கள்லாம் பாடுற மாதிரி அவரே நினச்சி உருகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. நல்ல அனுபவம். இப்போ தான் ஃபஸ்ட்டுன்றதால எனக்கு அவ்வளோவா தெரியல சொல்கிறது. ரொம்ப சந்தோஷமாக. ஆனால் நல்லா என்னை மறந்து அவரை பற்றி அண்ணாமலையாரை பற்றி உருகி அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டோம். எங்களை மறந்தே. ரொம்ப சந்தோஷம். சிவாய் நம்ம. நம்ம சிவாய். அம்மா உங்கள் சொல்லுங்கள்.
உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த இது அனுபவம்? முதல் டைமு சரிங்கம்மா. இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கல. சரிங்க. அண்ணாமலையார் போயிட்டு அம்மாவை கூப்பிட்றதும் அம்மா வந்து அண்ணாமலையார்கிட்ட கோச்சிட்டு போகிறதும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இது போல் எங்கேயும் பார்த்ததில்லை. இது முறை பார்த்தோம். ரொம்ப அனுபவம் நல்லா இருந்தது. ரொம்ப சொல்ல முடியாத ஒரு அனுபவம் புல்லரிக்குது. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ, மண்ணாந்தன அறிவித்திறன் மழலை முழுவதிரும், அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே, அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே, அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே, அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப அழகாக பாடினீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா, ஐயா வணக்கம் ஐயா. உங்கள் பேர் ஐயா? பழனி. பழனி ஐயா. உங்கள் பேர்? மோகன். மோகன் ஐயா. சோமசுந்தரம். ஐயா இது எப்படி இருந்தது? உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது? இல்லை, அருமையான முறையில் இருந்ததுங்க. சரிங்க. சைவ சித்தாந்தங்கள்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இது வந்து இந்த பிரிவில் வந்து என்னென்ன இது இருந்தது வந்து குடும்பத்தில் எப்படி சந்தை இருக்குதோ அதுபோல் ஆண்டவன் நிகழ்ச்சியை காட்சி இதுபோல் நம்ம குடும்பத்தில் சில சச்சரவுகள் வரும்போது நம்ம ஐயா அவர்கள் வந்து மத்தியஸ்தம் பண்ணி எப்படி கூட்டி அனுப்புகிறாருன்றது ஒரு இது வந்து வாழ்க்கை வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் சைவ சித்தாந்தத்துக்கு மிக மிக முக்கிய அவசியம் இது. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சிறப்பாக. சரிங்க. சிறப்பான சாங் நல்லா அருமையாக இருந்தது. சரிங்க. திருவிழா இருந்தது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு பெரிய பாக்கியம் கிடைக்கும். காலத்தில் இருக்கிறது இப்போ பார்க்கறதுக்கு கூட இன்னும் ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்கள் வணக்கம். பேர்? இந்த திருவிழா நிகழ்ச்சி நாளைக்கு நடைபெற மறுபடியும் நிகழ்ச்சியை பார்த்தாக்கா மறுபிறவில்ன்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் அது அனைவரும் கலந்துக்கின்னு இந்த தொலைக்காட்சி மூலமாக கண்டு ரசித்து அந்த பிறவிப்புல நீக்கி பலன மாதிரி கிடைக்குது. ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்கள்கிட்ட பேசுகிறது. நம்ம சிவாய். வணக்கம்மா. உங்கள் பேர்? கிருத்திகா. கிருத்திகா. இதே ஊருங்களா நீங்கள்? இதே ஊர் தான். எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த திருவிழா? பிறந்ததுலேருந்து இங்கே தான். சரி, பிறந்ததுலேருந்து திருவிழா எத்தனை முறை பார்த்துருக்கீங்க? இது நான் சின்ன வயசுலேருந்தே எல்லா வருஷமும் பார்க்கறது தான். சரிங்கம்மா. இது எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? எல்லா வருஷமும் பொங்கல்லாம் நார்மலாக இல்லாமல் அண்ணாமலையார் இருக்க ஊரில் இருக்கிறதால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து ஜாலியாக சாமி பார்த்துட்டு போகிறதும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே. இன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் இதை? இன்றைக்கி ஒரு மாதிரி ரிலாக்ஸாக நல்லா இருக்குது. சாமி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நமஸ்கார். வணக்கம்மா. உங்கள் பேருமா? விமலா. விமலா. இதே ஊருங்களா? அருப்புக்கோட்டை. ஓகேங்கம்மா. இது திருவிழாவுக்கு வருஷம் வருஷம் வருவீங்களா? இந்த தடவை முதல்ல வந்திருக்கிறோம். சரிங்கம்மா. எப்படி இருந்ததுங்க? ரொம்ப கண்கொள்ளா காட்சி. இது மாதிரி எந்த நிகழ்ச்சியும் நாங்கள் பார்த்ததில்லை. சரிங்கம்மா. பெரிய வரம் தான். அப்படிங்களா? இவ்வளோ பெரிய கூட்டத்தில் சாமியோட தரிசனம் நல்லா பக்கத்துலேருந்து பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மீண்டும் அடுத்த வருஷமும் வந்து நல்லா பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாம்மா. கண்டிப்பாம்மா. ஆரோக்கியமாக இருந்து நீங்கள் வருஷம் வருஷம் வந்து பார்க்கணுமா? ஆமாம். நீங்கள் எல்லோரும் அங்கேருந்து வந்திருக்கோம். எல்லாரும் உங்கள் பேருங்கம்மா? என் பேர் தேவிகாராணி. சரிங்கம்மா. எப்படி இருந்ததுமா உங்களுக்கு? இது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாரும் முதல் இப்போ தான் வந்திருக்கோம். சரிங்கம்மா. நல்லா இருந்துச்சு. தரிசனம் நல்லா கிடச்சிச்சு. ஓகேங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். வருஷம் வருஷம் வாங்கம்மா திருவிழாவுக்கு. ரொம்ப சந்தோஷம். நம்ம சிவா. அம்மா வணக்கம்மா. உங்கள் பேர்? கோமதி. கோமதி. ஐயா உங்கள் பேர்? ஐயா பூபாலன். பூபாலன். ஐயா நீங்கள் இந்த ஊருங்களா வெளியூருங்களா? ஐயா சென்னையிலேருந்து வருவோம். சென்னையிலேருந்து வருவோம். திருவண்ணாமலைக்கு சரிங்கய்யா. எல்லா திருவிழாவுக்கும் வந்துடுவோம். மேக்ஸிமம் எல்லா திருவிழாவுக்கும். இந்த திருவுடல் உற்சவம் மட்டும் விடமாட்டாங்க. இந்த திருவுடல் உற்சவம் பார்க்கறது வந்து நமக்கு மறு உடல் கிடையாது. அதனால் இதை பார்க்கறது ரொம்ப விசேஷம். எத்தனை வருஷமாக வரீங்க? நான் ஒரு 5 வருஷமாக வரேன். 5 வருஷமா. ஐயா நீங்கள்?
5 வருஷம் 2 பேரும் 5 ஒன்றா தொடர்ந்து வருவோம். சரிங்க. இன்னைக்கு பார்த்தது எப்படி, உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? ரொம்ப அதாவது நான் இந்த கிரிவலம் முடிச்சுட்டு வர்றேன் நான். கரெக்டாக இந்த டைமுக்கு வந்துட்டேன். சாமி வர வச்சுட்டேன். இங்கேருந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக கபாலீஸ்வரர் கோயிலேருந்து வரோம். நாங்கள் அங்கேயும் வந்து திருவிழா உற்சவம் நடக்கும். ஆனால் இங்கே நடக்கிற மாதிரி அங்கே இதுவாக இருக்காது. இங்கேருந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதனால் வருஷம் வந்துடுவோம். நாங்கள் வருஷம் வந்து பார்த்துட்டு போவோம். ஆனால் இது பார்த்தா மறுபிரிவு கிடையாது. நமக்கு மறு உடல் கிடையாது. அதுக்கு தான் இவ்வளோ விசேஷமானது இதை பார்க்கறது ரொம்ப விசேஷம். ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியத்தோடு வருஷம் வந்து திருவிழாவில் கலந்துக்குங்க. நமஸ்காரம். வணக்கம்மா, உங்கள் பேர்? பேர் பூர்ணிமாங்க. பூர்ணிமாங்களா? அம்மா நீங்கள் இதே ஊருங்களா? இல்லைங்க, ஈரோடு. ஈரோடுங்களா? இந்த திருவிழாவுக்காக வந்தீங்களா? ஆமாங்க. ஆமாம். எத்தனை வருஷமாக வருவீங்க? இதோட 4வது வருஷம். அம்மா எப்படி இருந்ததும்மா இது உங்களுக்கு அனுபவம்? எப்பயுமே இவரை பார்க்குறப்போ ஒரு ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் வைப் தாங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷம். வேறு ஏதாச்சும் சொல்லு. வேறு அவ்வளோதான். அந்த இதனுடைய வரலாறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுங்களா? அந்த அளவுக்கு. சரிங்கம்மா. தம்பி உங்கள் பேர்? வைஷவ். ஐஸ்வர். அம்மா உங்கள் பேர்? அபிநயா. அபிநயா. அம்மா நீங்கள் எந்த ஊருங்களா? இதே ஊருங்களா? நாங்கள் சத்தியிலேருந்து வரோம். அப்படிங்கம்மா. எத்தனை வருஷம் வந்திருக்கீங்க? நான் 3 டைம்ஸ் வந்திருக்கிறேன். சரிங்கம்மா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஓகேங்கம்மா. கிரிவலம் 2 டைம்ஸ் போயிருக்கேன். ஓகேங்கம்மா. உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்ததும்மா? பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. திரும்ப வரலான்னு தோணுது. ஐஸ்வர்யா. ஐயா வணக்கம். அண்ணா வணக்கம். அதான் சத்தியமங்கலத்துலேருந்து வரேங்க. என் பேர் சுதாகர். சுதாகர். ரொம்ப சந்தோஷம். எத்தனை முறை நீங்கள் இந்த இது 4வது டைம். 4வது டைம். எப்படி இருக்குங்க ஐயா உங்களுக்கு அனுபவம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஒரு டைம் வந்தாவே திரும்ப வரணும்னு தோணும். ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்கள் பேர்? ஐயா என் பேர் குமார். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இது நான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். எனக்கு இது என்ன நடக்குதுன்னே தெரியாது. இது முதல் தரம் வந்து பார்க்குறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க திருக்குடல்னா என்னென்னா சிவனும் அம்பாலும் கோச்சிட்டு போவாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒத்துமையாக எப்படி இருக்கணுங்கிறது உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறாங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது. காலையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நல்லா நடந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வருஷம் வந்து பார்க்கணுன்னு ஒரு ஆசை. கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் வருஷம் வந்து இந்த திருவுடல் பார்த்துக்கணும். நமசிவாய. நமசிவாய். அம்மா வணக்கம்மா. உங்கள் பேர்? என் பேர் பானுமதி. சரிங்கம்மா. நான் மதுரையிலேருந்து வரேன். நான் ஆமாம். திருவண்ணாமலை வந்து சாமி பார்க்கறதுக்கு நம்ம கொடுத்து வைக்கணும். ஆனால் கோவிலில் கூட அவ்வளோ சாமி பார்க்க முடியாது. இன்றைக்கி வருஷம் அவ்வளோ சாமி பார்த்துருக்க மன நிறைவாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தோடு வந்திருக்கோம் நாங்கள். நீங்கள் எத்தனை வருஷமாக வரீங்கம்மா? இது நாங்கள் கிட்டத்தட்ட 25 வருஷமாக வரோம். 25 வருஷமாக வரீங்களா? சந்தோஷமாக. இன்றைக்கி எப்படி இருந்தது உங்களுக்கு? அதுதான் இன்றைக்கி புத்துணர்ச்சியாக இருந்திருக்கு. நம்ம சாமியே நேரில் பார்த்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம கோயிலில் தான் நம்ம போய் பார்ப்போம். இன்றைக்கி சாமியே நம்மகிட்ட நேரில் பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக. ரொம்ப அழகாக சொன்னீங்க. வருஷம் நீங்கள் திருவிழா வரணும். நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். நமசிவாயம்.